இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே. பாறை தண்ணீர் சுரந்திடுமே, மன்னா நமது கரை தருமே. பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். பாறை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிலங்களாகும். விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்கள் பாவங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் எருசலேமை பாதுகாத்து விடுவிப்பேன். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 முதல் 11, 14 முதல் 21, 31 முதல் 36 முடிய. அந்நாட்களில் அசீரிய மன்னன் எத்தியோப்பிய மன்னனான திராகா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும். கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசீரிய மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் வெளிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதனுப்பி என்றுமுள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனகெரிபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்கள் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோஸின் மகன் எசாயா எசேக்கியாவிடம் ஆள் அனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசீரிய மன்னன் சனகெரிபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள். மகள் எருசலேம் பின் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலை நின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசீரிய மன்னன் சனகெரிபு திரும்பி சென்று நினிவேயில் தங்கியிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்புமிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மழை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே: இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், மற்றவரின் மீது இரக்கம் காட்ட வேண்டும், தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய வேண்டும். நோய்வாய்ப்பட்டு முதியவர்களாக இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆறுதல் மொழியும் கூற வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். நம்மை அன்பு செய்ய வேண்டும், நம்மீது இரக்கம் காட்ட வேண்டும், நாம் தவறு செய்கிற போது நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிற நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, அதையே நாம் பிறருக்கும் செய்ய வேண்டும் என்கிற நல்ல மனநிலையானது நமக்குள் உருவாகிற போதுதான் மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்களின் வழியாகத்தான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரே, பிறரை அன்பு செய்கிற, மன்னிக்கின்ற, இரக்கம் காட்டுகிற, தேவையில் உதவுகின்ற நல் மனதை இந்த நாளில் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நல்ல அறிவுரை நமக்கு வழங்கப்படுகிறது. தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா நாய்களுக்கு தூய்மையானதனுடைய அருமை தெரியாது. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஏன்னா முத்துக்களின் அருமை பன்றிகளுக்கு தெரியாது. ஒரு நகைச்சுவையான வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு கழுதைக்கு அதிகமான பசி எடுத்துச்சான். அதிகமான பசி எடுத்துதான். அது இங்கும் அங்குமாக அலைந்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு இடத்துல
2 லட்சம் ரூபாய் நோட்டு பணம் ஒரு இடத்துல அப்படியே கிடக்குது. அந்த இடத்தில் பேப்பர் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த கழுதை வேகமா போய் அந்த ரூபாத்தாள் நோட்டுகளை தன்னுடைய வயிற்று பசிக்காக உண்டு விடுகிறது. அது ரூபாத்தாள். அந்த ரூபாத்தாளை கொண்டு இன்னும் நாம் நிறைய பேப்பர்களை வாங்கலாம். நம்முடைய வயிற்று பசிக்கு தேவையான உணவு நமக்கு 1 மாத கால அளவோ அல்லது 1 வருட கால அளவோ நமக்கு கிடைக்கும் அப்படின்ற புத்தி, அறிவு கழுதைக்கு தெரியாது. கழுதைக்கு தெரிஞ்சா அந்த பணத்தை போய் உடனடியாக அது வயிற்று பசிக்காக சாப்பிட்டு இருக்குமா? பிரியமானவர்களே, நாம வளர்க்குற பிள்ளைங்க கூட சில நேரங்கள் இப்படி தான் இருப்பாங்க. உங்களுடைய உழைப்போ, உங்களுடைய வியர்வையோ, உங்களுடைய ரத்தமோ, உங்களுடைய கஷ்டமோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. அதை விளங்கிக் கொள்ளவும் அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதை கேட்கவும் அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, கடனை உடனப்பட்டு எப்படியோ வாழ்க்கையில் அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருப்பான் உன்னுடைய பிள்ளை. அல்லது நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் வீணடித்து கொண்டு ஊதாரித்தனமாக அவற்றினுடைய முக்கியத்துவமோ அல்லது அவற்றினுடைய நன்மைகளையோ தெரியாமல் ஊதாரித்தனமாக அவற்றை வீணடித்து கொண்டிருப்பான். ஊதாரித்தனமாக செலவழித்து கொண்டிருப்பான் அந்த மகனோ மகளோ. நம்ம குடும்பத்தில் இது நடக்குங்க. நம்முடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த நாகரிக உலகத்தில் ஒரு வகையான மாயை நம்மை பீடித்து கொண்டிருக்கிறது. அந்த மாயை எனக்கு எல்லாம் சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் சேர்த்து வைக்கணும். ஆனால் அந்த பிள்ளைங்க அல்லது சில நேரங்களில் நன்றி கெட்ட பிள்ளைகளாக, நம்பிக்கை துரோகம் செய்கிற பிள்ளைகளாக மாறுகிற போது தான் பெற்றெடுத்தவர்களுக்கு மிகுந்த வலிய, வேதனைய, துன்பத்தை தருவதாக மாறிவிடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் தான். மீன் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் மீன் வியாபாரம் ஒரு கூடையில் காலையில் போவார். பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் மீன்களை வாங்கிக்கொண்டு, ஏரி மீன் தான், அதை தெரு தெருவாக போய் கூவி கூவி வித்துட்டு வருவார். அவர் படிக்காதவர், அவங்க மனைவி படிக்கலை. ஆனால் தன்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த மீன் வித்து வருகின்ற வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து தன்னுடைய பிள்ளையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவனை +2 வரையும் படிக்க வச்சாங்க. பிறகு என்ஜினியரிங் படிக்க வைப்பதற்கான முயற்சிகளை செய்தார்கள். அந்த பிள்ளையும் படிச்சுது. இவங்களும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு ஏறி மேலே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமை அடைந்திருந்தாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அப்பாவனுடைய உழைப்பு தெரியலங்க. அப்பாவனுடைய வேர்வை, அவருடைய கஷ்டம் புரியல. இவன் வளர வளர என்ன ஆச்சுன்னா, இவனுக்கென்று ஒரு நண்பர் கூட்டத்தை சேர்த்து கொண்டு நண்பர்களோடு வெளியில் போகிறது, சுத்துறது, குடிக்கிறது, தவறான கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவது என்று தன்னுடைய வாழ்க்கையை ஊதாரித்தனமாக வாழ்ந்து சீரழித்து கொண்டிருந்தான். அந்த அப்பா வந்து என்னை பார்க்கும்போது எவ்வளவு வேதனைப்பட்டு கண்ணீரோடு பேசினார் தெரியுமா? ஃபாதர், நாய் மாதிரி நான் தெரு தெருவாக கத்திக்கிட்டு போவேன் ஃபாதர். அப்படி அங்கே இங்கே அலைஞ்சு போய் வித்துட்டு வந்தால் தான் எனக்கு 100 ரூபாய் 200 ரூபான்னு கொஞ்சம் கிடைக்கும். அதை வச்சு என்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன், என் பிள்ளைய படிக்க வச்சேன். இன்னைக்கு அந்த பிள்ளை தருதலையா இருக்கு ஃபாதர். எவ்வளவு வேதனை பாருங்க பிரியமானவர்களே. தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஏன்னா அது அருமை தெரியாது. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், அவற்றை தங்கள் கால்களால் மிதித்து விடும், அருமை தெரியாது. எனவே இன்றைய நாளினுடைய இறை செய்தியின் வழியாக நாம் உணர்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை, நெருக்கடிகளை நாம் சந்திக்கணும் நம்முடைய வாழ்க்கையில்.
அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம எல்லாமே நமக்கு சுகமா கிடைச்சிடக்கூடாது. சுகமா எல்லாமே கிடைச்சா அதனுடைய அருமை பெருமை தெரியாது. இப்ப கொஞ்சம் நம்முடைய உழைப்பு, வியர்வை அதில் இருக்கிற போது தான் அதனுடைய அருமை பெருமை நமக்கு தெரியும், புரியும். பிரியமானவர்களே, இடுக்கமான வாயில் என்பது மிகவும் குறுகலானது. ஆனால் அதன் வழியாக வரிந்து நுழையுங்கள். அப்படி வரிந்து நுழைகிற போது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அகன்ற வாயில் ரொம்ப சுகபோகமா எல்லாமே கிடைக்குது, அதில் ஆபத்து அதிகம், பிரச்சனைகள் அதிகம், துன்பங்கள் அதிகம். கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்கும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. பிறரை அன்பு செய்வோம், நேசிப்போம், நல்லவற்றை செய்வோம், உதவி செய்வோம், பிறரை மன்னிப்போம். அதன் வழியாக இறை அரசை, திருச்சட்டத்தை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கும் போது கிறிஸ்துவின் சீடனாக, கிறிஸ்துவின் சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வில் இசைக்கும் ஒன்றாகமே. இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், இதயம் என்னும் வீணையில் அன்பை மீட்டும் வேளையில், வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாருமே. வசந்த ராகம் கேட்கவே ஏழை எண்ணில் வாருமே. தந்தேன் என்னை தந்தேன், என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். தந்தேன் என்னை தந்தேன், என்றும் என் வாழ்வு உன்னோடுதான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே.
நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். கலைமான்கள் நீ தேடும் கதை போலவே, கண்ணான உனை தேடி உலம் வாடுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும்
எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆயன் நானே, என் நாடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கென்று கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒளியாம் கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.